அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் ஒரு முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம என்னென்ன தவறுதல்களை மாற்றிக்கணும், எந்த மாதிரி பூஜை அறையை நம்ம அமைக்கணும் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பொதுவாக ஒரு இருதயம் எப்படி மனிதனுக்கு முக்கியமான ஒரு உறுப்போ அதை விட முக்கியமானதுங்க இந்த பூஜை அறை. ஒரு பூஜை அறை வீட்டில் சிறப்பாக இருக்க வேண்டும். பூஜை அறையில் பேணி காப்பது அப்படிங்கிறத அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரின் கடமையாகவே பார்க்கப்படுகிறது. நம்ம அன்றாடம் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். ஆனால் அன்னைக்கு நம்மளுக்கு நிம்மதி இருக்காது. அதற்கு சில காரணங்கள் கூட ஏற்படலாம். அது என்னென்ன காரணத்தினால உண்டாகுது, என்ன மாதிரி நம்ம பூஜை அறையை வச்சுக்கணும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா, கெட்ட வாசனை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அதாவது பூ அழுகின வாசம், பூஜை அறையில் இருக்கக்கூடிய குப்பை, ஊதுபத்தி கவரு, சாம்பிராணி கவரு, பழைய பூக்கள், விபூதியின் மக்கிப்போன வாசனை, எந்த விதமான கெட்ட வாசனையும் இருக்கக்கூடாது. வீட்டில் அன்றாடம் சாம்பிராணி போட வேண்டும். இப்போ நிறையா பேருக்கு இது செய்வதில்லை. எல்லா வித சாம்பிராணியும் போடலாங்க, அதில் ஒரு தவறும் கிடையாது. வீட்டில் அன்றாட சாம்பிராணி போட்டு வந்தால் துர்தேவதைகளின் அதிர்வு நம்மளுக்கு ஏற்படாது. நம்ம வீட்டை அவங்க நெருங்கவும் மாட்டார்கள். தீய சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் நம்ம வீட்டை நெருங்க மாட்டாங்க. பூஜை அறையை வாசனையாக இருக்க வேண்டுங்க. அன்றாடம் பூஜையில் நம்ம சாம்பிராணி போட வேண்டும். வாசனை திரவியங்களும் போட்டு நீர் தெளித்து விடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த விளக்கு. சில வீட்டில் விளக்கு பாசி படுவதை பார்த்திருப்போம். ஆனால் அப்படி இருக்கவே கூடாதுங்க. நிச்சயம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தீராத கடன் சுமை, தரித்திரம் ஏற்படும். விளக்கு என்பது பளிச்சென்று சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி விளக்கு பாசி பிடிச்சு ஏதாவது ப்ராப்ளம் பயப்படணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விளக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டும்தாங்க. வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி, காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் விளக்காமல் வச்சுருந்தாலும் கூட அந்த மாதிரி அழுக்கா பாசி பிடிச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா உடனே சுத்தம் செய்து விளக்கேற்றுங்க. அதுலேயே நீங்கள் விளக்கு ஏற்றவே கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒட்டடை. பூஜை அறையில் ஒட்டடை இருக்கவே கூடாது. நிறையா பேர் இந்த தப்பை செய்கிறாங்க. ஒட்டடை இருந்தால் நல்லது, ஒட்டடை இருந்தால் மகாலட்சுமி வாசம் செய்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒட்டடையை நீங்கள் வச்சிருக்கவே கூடாது. அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாங்க. பூஜை அறையை மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒட்டடை அடிங்க. நிறைய இருந்துச்சு அப்படின்னா 15 நாளுக்கு ஒரு முறை கூட நீங்கள் செய்யலாம். படத்தை எல்லாம் எடுத்து தொடச்சிட்டு பூ போட்டு வாசனை திரவியங்கள் எல்லாம் வைத்து வழிபட்டால் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பகலிலும் இரவிலும் வெளிச்சம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக பூஜை அறையில் சின்ன விளக்காது எரிஞ்சிட்டு இருக்கணும். பூஜை அறையில் எப்பொழுதும் ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். அதனால் ஒரு சின்ன லைட்டாவது அங்கிருந்தால் கொண்டு நீங்கள் வச்சுக்கலாம். அது பகலாக இருந்தாலும் சரிங்க, இரவாக இருந்தாலும் சரி, பூஜை அறையில் எப்போதும் வெளிச்சம் இருக்க வேண்டும். ஆனால் பூஜை அறையில் சின்னதாக ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். எப்போதும் இறைவனை இருட்டை அறையில் விடக்கூடாது. சில பேர் அது செய்கிறதுனால வீட்டில் தேவையில்லாத கஷ்டங்களும் நேரிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பழைய பூக்கள் இருக்கிறத சேர்த்து வைக்கலாமா? பழைய பூக்களை சேர்த்து வைப்பது மிகவும் தவறு. பூஜை பொருட்களை உபயோகப்படுத்திவிட்டு, அதாவது சாம்பிராணி குப்பை, ஊதுபத்தி குச்சி, கற்பூரம் போன்ற அனைத்து பூஜை குப்பைகளை நாம் சேர்த்து வைப்பதே மிக மிக தவறு. எல்லா பூஜை குப்பைகளை சேர்த்து பையில் போட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த பூஜை அறையில் வச்சுருப்பாங்க. அதை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நல்ல மலர்களுக்கு எப்படி ஈர்க்கும் தன்மை இருக்கின்றதோ அதே போல தான் காய்ந்து போன மலர்களுக்கும் கெட்ட சக்தியை ஈர்க்கும் சக்தி உண்டு. நீங்கள் பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு ஆனால் உள்ள காய்ந்த மலர்கள் வச்சாலும் முழு பலன் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் காய்ந்த பூக்களை பூஜை அறையை விட்டு உடனே வெளியே அகற்ற வேண்டும். அதையை மாதம் ஒரு முறை சேர்த்து வச்சு நீங்கள் கொண்டு போய் கூட போடலாம். இது மாதிரி பூஜை அறையை சுத்தமாக வச்சுருக்கணும். இதே போல் நல்ல அதிர்வுகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நல்ல மந்திரங்கள்
நாமங்கள் ஒலித்து கொண்டே இருக்கணும். முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நமது முன்னோர்கள் ஏதோ ஒரு கவசத்தை எல்லாம் பாடுவாங்க இல்லையா? வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுள்ள ஏதோ ஒருத்தர் வந்து இறைவனை பாடி வணங்குவாங்க. இப்போ தான் நமக்கு நிற்கக்கூட நேரம் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால் பூஜை அறையில் காலையில் எழுந்தவுடன் ஏதோ ஒரு கவசத்தை அல்லது ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் போட்டு விடலாம். ஏதோ நமக்கு புத்துணர்ச்சியாக நல்ல ஆற்றல் மிக்க நாளாக நமக்கு இருக்கும். கிருஷ்ணர் மந்திரம் அல்லது கோவிந்தா மந்திரம், அம்பாளுக்கு இந்த மாதிரி எல்லா இறைவனின் நாமமும் உள்ளது. இப்போ கோயிலுக்கு போனோம்னா அங்கே நாமங்கள் ஒலித்து கொண்டு இருக்கும். அதை கேட்க கேட்க நமக்கு நல்ல அமைதி கிடைக்கும், நல்ல அதிர்வுகளும் ஏற்படும். பூஜை அறையிலும் அதே தான். எப்பொழுதும் பூஜை அறையில் நல்ல ஓட்டம் ஒலித்து கொண்டே இருக்கணும். இறைவன் பாடல்கள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு மங்களமான ஓசை ஒலித்து கொண்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒலித்தால் அந்த வீட்டுக்கும் நல்லது, அதை கேட்போருக்கும் நல்லது. இது போல நம்ம இறைவனை வேண்டி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். இந்த வீட்டு பூஜை அறையை நீங்கள் இப்படி சுத்தமாக பயன்படுத்தி இறைவனின் முழு அருளை பெற்று மகிழுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன். அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.